கிரிப்டோஸ்டி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. கிரிப்டோ கரன்சியை பொறுத்த வரைக்கும் டேக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கு எதுக்கெல்லாம் நம்ம டேக்ஸ் பே பண்ணணும், எப்படியெல்லாம் நம்ம இதை ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம கிளியராக பார்த்துடலாம். ஃபைல் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு டிடிஎஸ் டிடெக்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் நம்ம முதல்லையே பார்த்துக்கலாம். நிறைய பேர் பயந்துக்கிட்டு இருந்தீங்க, அதாவது எனக்கு டேக்ஸ் டிடிஎஸ் டிடெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா நம்ம டேக்ஸ் பே பண்ணணும், அதுதான் உண்மையான விஷயம். பட் சில பேர் அதை அவாய்ட் பண்ணுறாங்க. பட் முடிஞ்ச வரைக்கும் அது பண்ணுறது நல்லது. ஸோ அப்படி கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்படின்னா அதில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும் அந்த கவர்மெண்ட்டோடைய அந்த வெப்சைட்டில். அது எப்படி போய் உங்களுக்கு டிடிஎஸ் வந்திருக்குது இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் விளக்கமாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கிரிப்டோஸ்டி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் டெலகிராம் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இம்பார்ட்டன்டான அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம டெலகிராம் தான் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணி மோட்டிவேட் பண்ண மறக்காதீங்க. ஃபஸ்ட்டு நம்மளுடைய திங் என்ன அப்படின்னா, கிரிப்டோ டேக்ஸ் அப்படிங்கும்போது ப்ராஃபிட்டில் 30% டேக்ஸ் அப்படிங்கிறது தெரியும். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத ஒரு ஷார்ட்டாக பார்த்துட்டு நமக்கு தேவையான விஷயம் என்னென்னா, நமக்கு கவர்மெண்ட்லேருந்து டேக்ஸ் போட்டிருக்காங்களா இல்லையா, அதாவது டிடிஎஸ் டிடெக்ட் ஆகிருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் கேட்குற கேள்வி, கிரிப்டோக்கு டேக்ஸ் அப்படிங்கிறது ப்ராஃபிட்டில் 30% டேக்ஸ். ஓகேங்களா? அடுத்த கேள்வி, எனக்கு இதுக்கு ஏதாவது ஸ்லாப் இருக்கா அப்படின்னா, ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு மேலே ஏர்ன் பண்ணால் தான் எனக்கு கட்டணுமா, அல்லது 5 லட்ச ரூபாய்க்கு மேலே ஏர்ன் பண்ணால் தான் இதுக்கு டேக்ஸ் நம்ம பே பண்ணணுமா அப்படின்னா எந்த ஒரு கன்செஷனும் கிடையாது. நீங்கள் ப்ராப்பராக 5000 ரூபாயாக இருந்தாலும் சரி, 10,000 ரூபாயாக இருந்தாலும் சரி, நீங்கள் கண்டிப்பாக கிரிப்டோவில் ட்ரேட் பண்ணிங்கன்னா அதில் ப்ராஃபிட்டில் 30% டேக்ஸ் பே பண்ணி ஆகணும். இந்த டிடிஎஸ் அப்படிங்கிறது எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா அதில் அவங்களே ஒரு பர்சன்டேஜ் பிடிச்சி உங்களுடைய இன்கம் டேக்ஸ், நம்மளுடைய இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க அனுப்பிடுவாங்க. அதையே நீங்கள் கிளைமும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே நீங்கள் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சஸ் யூஸ் பண்ணும்போது இப்போ தான் இந்த 2 எக்ஸ்சேஞ்சஸ் உள்ள கொண்டு வந்திருக்காங்க, பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சு, குக்காயின். ஸோ அவங்க எப்படி பண்ணுவாங்க தெரியல. பட் கண்டிப்பாக அது ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது உண்டு. சரிங்களா? அடுத்தது இந்த ஏர் ட்ராப்பு, இந்த இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 50,000 ரூபாய் வரைக்கும் நமக்கு கன்செஷன் உண்டு. 50,000 ரூபாய்க்கு மேலே ஏர்னிங்ஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம டேக்ஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு டேக்ஸ் இல்லை அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா கிரிப்டோவை ஹோல்டு பண்ண டேக்ஸ் கிடையாது. நம்ம சேல் பண்ணும்போது நமக்கு டேக்ஸ் உண்டு. வேலட் டு வேலட்டை நம்மளுடைய இதுலேயே இருந்து இன்னொரு வேலட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு டேக்ஸ் கிடையாது. சரிங்களா? இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி சொன்ன விஷயத்தை திருப்பி சொல்கிறோம். ஸோ அதனால் நம்ம டைரெக்டாக எப்படி உங்களுக்கு டிடிஎஸ் வந்திருக்குதா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கூகுளில் சர்ச் பண்ணிக்கோங்க. இன்கம் டேக்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னாவே இப்போ இதில் ஷோ ஆகிற மாதிரி ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். வெப்சைட்டை கரெக்டாக பார்த்துக்கோங்க. incometax.gov.in அப்படிங்கிற வெப்சைட். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கங்க. இது மோஸ்ட்லி நீங்கள் மொபைல்லையும் பண்ணலாம். பட் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சிஸ்டத்தில், அதாவது லேப்டாப்லேயும் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்லேயும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணிக்கிறீங்க. சர்ச் பண்ண உடனே உங்களுக்கு என்னென்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே ஓப்பன் ஆன உடனே உங்களுக்கு தேவையான லாகின் கேட்பாங்க. லாகின் பண்ணணும் அப்படின்னா இதில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் நீங்கள் முதல்ல எடுத்துக்கணும் அப்படின்னா, உங்களுடைய பேன் கார்டு, ஓகேங்களா, அடுத்தது உங்களுடைய மொபைல் நம்பர், 3வது மெயில் ஐடி. இந்த 3 விஷயம் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே என்ட்ரு ஆன உடனே உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுவாங்க. டாப் ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே அடுத்த இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டு என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க இன்புட் கேட்பாங்க. அண்ட் நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே அடுத்தடுத்து நெக்ஸ்ட் கேட்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம ஃபில் பண்ணணும். அடுத்தது நம்மளுடைய ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ், அட்ரஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஃபில் பண்ணிக்கிங்க. இது எல்லாமே பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான். அண்ட் கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேன் வேலிடேட்டடா அப்படிங்கிறது நம்ம அதிலேயே கண்டுபிடிப்பாங்க. மோஸ்ட்லி எல்லாமே நம்ம கொடுத்த உடனே எல்லா டீட்டெயில்ஸும் மேட்ச் பண்ணி பார்த்துருவாங்க. நம்ம அந்த ப்ரைமரி மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அண்ட் அட்ரஸ் எல்லாமே செக் பண்ணிவிட்டு அடுத்த கட்டத்துக்கு அவங்க மூவ் பண்ணுறாங்க. நீங்கள் இதெல்லாம் டேட்டாவும் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபியும், மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபியும் வரும், 6 டிஜிட்டு. அதை நீங்கள் கரெக்டாக டைமிங்குள்ளே என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஓடிபிங்கிறது 15 மினிட்ஸ் தான் வேலிடிட்டி. அதுக்குள்ளே நீங்கள் என்டர் பண்ணணும். 3 அட்டெம்ப்ட் தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உள்ளே மறுபடியும் இதை எக்ஸ்பைரி ஆயிரும். மறுபடியும் அது ஃபஸ்ட்லேருந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அல்லது ரீசன் கொடுத்து பண்ணிக்கோங்க.
சரிங்களா? இந்த வீடியோவை ப்ளே பண்ணிக்கிட்டே நீங்கள் அதில் பார்த்து பண்ணீங்க அப்படின்னா போதும். ஏன்னா அது வந்து பெரிய விஷயம் கிடையாது, நீங்கள் ஈஸியான விஷயந்தான். ஓகேங்களா? நீங்கள் ஓடிபி கொடுத்துட்டீங்க, எல்லாமே சால்வ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ண அதாவது உள்ள செட் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் கரெக்டாக அப்படின்னு பார்க்குறதுக்காக ஒரு ஸ்க்ரீன் வந்து இந்த மாதிரி ஷோ ஆகும். ஷோ ஆனோடனே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஏதாவது எடிட் பண்ணுறனா கூட அதில் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். எடிட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு கன்ஃபார்ம் கொடுத்த உடனே உங்களுடைய ஒர்க் எல்லாமே முடிஞ்சுது. அடுத்ததான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லாகின் பண்ணுறதுக்காக பாஸ்வேர்டு வந்து நீங்கள் செட் பண்ணணும். ஸோ அதுக்கு உண்டான ப்ரொசீஜரும் நிறைய கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 கேரக்டர்ஸ் இருக்கணும், வந்து கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்க்ரீனில் ஷோ ஆகிட்டு இருக்கும் எந்த மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அதை பார்த்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டுக்குள்ளே ஃப்ரெஷ்ஷாக லாகின் பண்ணுறீங்க. லாகின் பண்ணுறதுக்கான வெப்சைட் தான் அதே வெப்சைட் தான் incometax.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே என்டர் ஆகிக்கிங்க. அதில் நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா AIS அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட், அதாவது ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம எடுக்க போகிறோம். இது இல்லாமல் இன்னொரு ஃபார்மும் நம்ம எடுப்போம். ஃபர்ஸ்ட் உள்ள லாகின் ஆகிட்டு இ-ஃபைல் அப்படிங்கிற ஒரு மெனு இருக்கும். நார்மலாக டெஸ்க்டாப் சைட்டில் போகும்னீங்க அப்படின்னா முன்னாடியே AISன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கனாவே உள்ளே போய்க்கலாம். இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் இ-ஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிற மெனுவை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்ததாக வியூ AIS அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே அடுத்தது டிக் பண்ணிவிட்டு நம்ம ப்ரொசீட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் PDF-ஆகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அல்லது எக்ஸலாகவும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன டிரான்சாக்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இப்போ இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டிவிடெண்ட் ஏதாவது கொடுத்துருந்தாங்கனாலும் அதில் காட்டும். அண்ட் மற்ற டேட்டா நீங்கள் எல்லாம் வந்து TDSங்கிறது எதுல எல்லாம் டிடெக்ட் ஆகிருக்கும் உங்களுடைய பேரில், அது எல்லாமே அதில் காட்டும். ஓகேங்களா? இதுக்கு அடுத்தது இது வந்து ஆக்சுவலாக இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடியும் இந்த 2 டாக்குமெண்ட்டும் தேவை. ஸோ நீங்கள் இதை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு என்னவெல்லாம் வந்து டிடெக்ட் ஆகிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இது போன வருஷத்துக்கும் பார்த்துக்கலாம், அதுக்கு முந்தின வருஷத்துக்கும் கூட பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸுக்கு கூட இதை பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் என்ன நினைப்பீங்க, இன்றைக்கி வரைக்கும் நம்ம யாருமே டேக்ஸே பே பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க கூட உங்களுடைய பழைய டேட்டாவை எடுத்து பார்த்துக்குங்க. சப்போஸ் இந்த மாதிரி அடிக்கடி டிடெக்ட் ஆகிருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபைல் பண்ணிக்க வேண்டியது கட்டாயம். உங்களுடைய லோக்கலில் இருக்கிற ஒரு ஆடிட்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். கிரிப்டோ ஹேண்டில் பண்ணுற ஆடிட்டரை கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அடுத்தது இன்னொரு ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 26AS அப்படின்னு சொல்லுவோம். இதில் தான் முக்கியமான பாயிண்ட்டே இருக்குது. என்னென்னா நமக்கு TDS டிடெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜியோடெஸ்ட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஜியோடெஸ் அப்படிங்கிறத நேமில் காட்டும். வஜிரெக்ஸுங்கிறது வஜிரெக்ஸ்னு காட்டாது, அது வேற ஒரு பிராண்ட் நேமில் காட்டுச்சு. நான் சரியாக ஞாபகம் இல்லை, பட் வந்து அது வேற ஒரு பிராண்ட் நேமில் தான் காட்டும். அந்த கம்பெனியோட மெயின் கம்பெனியோட நேம் தான் காட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எதெல்லாம் பண்ணியிருக்கிறீங்களோ அது எல்லாமே தெளிவாக காட்டிடும். எவ்வளோக்கு டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கிறீங்க என்னென்னா எல்லாமே அது கவர்மெண்ட்டுக்கு டேட்டாவாக கொடுத்துருக்கும். இந்த ஃபார்ம் 26ASல தான் உங்களுக்கு முக்கியமான விஷயம். இதெல்லாமே டவுன்லோட் பண்ணிவிட்டு பொறுமையாக எடுத்து பாருங்கள். ஓகேங்களா? இந்த அசஸ்மெண்ட் இயர்னு கொடுத்துருப்பாங்க, அது ஒவ்வொரு வருஷத்துக்கு உண்டானது கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கங்க. அதுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய செலவெல்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. இல்லையெல்லாம் எதுவுமே செலவே கிடையாது. நம்ம டேட்டாவும் எடுத்துட்டோம். TDS டிடெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக ஆடிட்டிங் வந்து ஃபைல் பண்ணிக்கங்க. பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த விஷயத்தை நான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே. ஏன்னா இதை பற்றி நம்ம டெலிகிராமில் ஒரு ஆடியோ கிளியராக போட்டோம். நிறைய பேர் வந்து டவுட் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஒரு 3 நாளைக்கு 2 நாளைக்கு முன்னாடியே போட்டோம். அதை பற்றி நிறைய பேர் வந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. நிறைய பேர் டவுட்டும் கேட்க ஆரம்பிச்சிங்க. அதனால் உங்களுடைய பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அப்படின்னா நீங்களே உங்களுக்கு TDS டிடெக்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் செக் பண்ணிக்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்க போகிறீங்களா? நான் உங்கள் தாம். நன்றி.